கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை சங்கீதம் 139 அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். ஆம், இந்த வார்த்தைகள் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். இதே வசனங்களை ஆங்கிலத்தில் டிபிடி வெர்ஷன்ல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. லார்ட், யூ நோ எவ்ரிதிங் தேர் இஸ் டு நோ அபவுட் மீ. யூ பர்சீவ் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை எவ்ரி தாட் பிஃபோர் இட் ஈவன் என்டர்ஸ் மை மைண்ட். You are so intimately aware of me, Lord. You read my heart like an open book, and you know all the words I am about to speak before I even start a sentence. You know every step I will take before my journey even begins. அப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகளை தாவீது சொல்லி தேவனை அங்கே துதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தை சொல்லுகிற உண்மை என்ன அப்படின்னா, அவர் நம்மை ஒரு நிமிடமும் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறாராம். நம்முடைய உட்காருதல், எழுந்திருக்குதல் எல்லாவற்றையும் அறிந்து நம்முடைய நினைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறாராம். நம்ம நடந்தாலும் படுத்திருந்தாலும் நம்ம எங்க போனாலும் அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறாராம். அப்போ இதை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ரியலா நம்ம லைஃப்ல ஒரு வெளிச்சமா ஒரு ரெவலேஷனா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிச்சயமாய் அவர் நம்மை சூழ்ந்திருந்து நம்மை பாதுகாக்கிறதை நீங்க அறிந்து கொள்வீங்க. இதற்கு உதாரணமா ஒரு காரியத்தை நான் வாசிக்கும் போது, உலகப்போர் 2ஆம் உலகப்போர் அப்போ நாசி ஜெர்மனில இருந்து அவங்க லண்டன்ல நிறைய குண்டுகளை போட்டாங்களாம். அப்போ போடும்போது நிறைய மக்கள் தங்கள் வீடுகளை காலி பண்ணி அண்டர் கிரவுண்ட் ஷெல்டர்ஸ்ல போய் தங்கி இருந்தாங்க. அந்த சமயத்துல ஒரு நாள் மட்டும் ஒரு லேடி தங்கி இருந்தாங்க. அடுத்த நாள் அந்த லேடியை பார்க்கல. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் சூழ்நிலைகள் சரியான பிறகு அந்த லேடியை பார்த்து அந்த மற்ற நபர்கள் கேட்டாங்களா, நீங்க ஏன் இல்ல அந்த இடத்துல இல்ல, பாதுகாப்பான இடத்த விட்டு நீங்க ஏன் வெளியே போனீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்களா, அந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வாடையா இருந்தது, ஸ்மெல் இருந்தது, என்னால அங்க இருக்க முடியல. மேலும் நான் வேதத்துல வாசித்திருக்கிறேன், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. அப்போ நான் முடிவு பண்ணேன், என்னை பாதுகாக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் உறங்காமலும் தூங்காமலும் என்னை பாதுகாப்பார்னா நான் சமாதானமா என்னுடைய இடத்துல நான் நிச்சயமா சமாதானமா சுகத்தோடு நான் தங்கி இருக்க முடியும், நிம்மதியான ஒரு தூக்கத்தை தேவன் தருவார்னு சொல்லி நான் விசுவாசத்தை அங்கிருந்து வெளியே போனேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம். அப்போ எவ்வளவு தூரத்துக்கு அந்த வார்த்தையின் வெளிச்சம் அவர்களை பாதுகாத்திருக்கிறது அப்படிங்கிறத இன்னும் அவங்க மூலமாவே நம்ம அறிந்து கொள்ளலாம். சில நாட்களுக்கு பிறகு என்ன ஆச்சு, அந்த எனிமி ஏர்கிராஃப்ட் அங்கிருந்து விமானம் மூலமா நிறைய பாம்ஸ் அவங்க வீடுகள் அந்த அம்மா தங்கியிருந்த வீட்டுக்கு பக்கத்துல உள்ள எல்லா இடங்களையும் நெய்பர்ஹுட்ல எல்லா இடத்துலயும் குண்டுகள் போடப்பட்டது. எல்லா வீடுகளும் தரைமட்டமானதாம். ஆனா இந்த லேடி தங்கியிருந்த அந்த வீடு மட்டும் பாதுகாப்பா இருந்ததா. அந்த லேடி அப்படியே பாதுகாப்பா இந்த வீட்டுல இருந்தாங்களாம். எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு அதற்குரிய பலன் நிச்சயமாய் கிடைக்கிறது என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், தாவீது சொல்றாரு, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவு, அப்படி ஒரு விசுவாசம், அந்த வார்த்தையின் மேல நம்ம விசுவாசம் வைப்போம் என்றால் இன்றைக்கும் நமக்கும் அதே விதமான பாதுகாப்பை தான் நம் தகப்பன் வைத்திருக்கிறார். மேலும் அதே அதிகாரத்துல 9, 10, 11 நம்ம பார்க்கிறோம், நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். எவ்வளோ தூரம் தாவீது தன் தேவனை அறிந்து வைத்திருந்ததுனாலதான் எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் தாவீதால ஜெயிக்க முடிஞ்சது. ஏன்னா என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற அசைக்க
முடியாத நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. இன்றைக்கு அதே நம்பிக்கை நமக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம் தகப்பன் விரும்புகிறார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி எங்களை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீரப்பா. எங்களுடைய ஒவ்வொரு நினைவுகளையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. எங்களுடைய உட்காருதல், எழுந்திருக்குதல், நாங்கள் எங்களுடைய அப்பா நாங்கள் நடந்தாலும் படுத்திருந்தாலும் எல்லாவற்றையும் நீர் அறிந்து எங்களை சூழ்ந்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா, உமக்கு முன்பாக எதுவும் எங்களை சேதப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடெக்ஷனுக்குள்ள, ஒரு பாதுகாப்புக்குள்ள இஸ்ரவேலை காக்கிற எங்கள் தேவன் உறங்காமலும் தூங்காமலும் எங்களையும் எங்கள் குடும்பங்களும் நீர் பாதுகாக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வார்த்தையின் வெளிச்சம் இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் பிரகாசிக்கட்டும் அப்பா. பயங்கள் நீங்கி சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.